off or not reached. என்னாச்சு? பவி ஃபோன் பண்ண நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அவ இங்கே தான் எங்கேயோ இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா சார். ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கா சார். சித்தப்பா, என்னை ரவுடிங்க துரத்துறாங்க, என்னை காப்பாத்துங்க சித்தப்பான்னு பவி பேசுனது என் காதில் அப்படியே கேட்டுட்டே இருக்கு சார். அவ பெரிய ஆபத்தில் இருக்கா சார். சார், அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் ப்ளீஸ் சார், ஏதாச்சும் பண்ணுங்க. சரி சரி, பதட்டப்படாதீங்க. முதல்ல அந்த ஃபோன் நம்பரை எனக்கு அனுப்புங்க. மாமா போனை கொடுங்க. சார் அனுப்பிட்டேன் சார். இந்தாங்க மாமா. ஹலோ ஐயா, சொல்லுங்கய்யா. நான் ஒரு ஃபோன் நம்பரை அனுப்பியிருக்கேன். அந்த நம்பர் இப்போ ஆஃப் ஆயிருக்கு. அதை உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த லொக்கேஷனை இமிடியேட்டாக அனுப்புங்க. சரிங்கய்யா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. பவித்ரா எங்க இருந்து ஃபோன் பண்ணான்னு இப்போ தெரிஞ்சிடும். நிச்சயமா இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாவது இருப்பா. பயப்படாதீங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். பாடா, இவ்வளோ நேரம் இதை தான் தேடிட்டு இருந்தோம். இது இங்கே தான் இருக்கா? சூப்பர். காயத்ரி மேடம் இதை ஓப்பன் பண்ண ஒரு பாஸ்வேர்ட் சொன்னாங்களே, 7183 7831. அதான். என்னாச்சு? எதுக்கு கதவை சாத்திருக்கீங்க? மேடம்க்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருந்தேன். ஓ, முடிஞ்சுல? ம், ரோஜா தானே உன் பேரு? ஆமாங்க. கொஞ்சம் அத்தைக்கிட்ட பேச வேண்டியிருக்கு. போய் ஒரு ஜக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிங்க. உங்களை இந்த நிலைமையில பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குத்த. ஆனாலும் பரவாயில்ல அத்தை. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஃபீல் ஆயிடக்கூடாதுன்னு தான் கடவுள் உங்களை கோமாவில் அனுப்பிட்டான் போல. பவியும் ஒரு பக்கம் வீட்டை விட்டு போயிட்டா, இன்னொரு பக்கம் வேணும் அவளை தேடிக்கிட்டு போயிருக்கான். எப்படியும் வேணும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கத்த. ஆனா இந்த வீட்டோட பிரச்சனைகள்லாம் தீரணும்னா அதுக்கு நீங்க தான் எழுந்து வரணும். அது ஒண்ணுதான் தீர்வு. வந்துட்டியா? சரி, நீ வேலையை பாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் இருக்கிற இடத்துல போய் இதெல்லாம் மேடம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அடா போமா, இதெல்லாம் தெரியிற நிலைமையிலே அவங்க இருக்காங்க. நானே இவங்க இப்படி இருக்காங்கன்ற சோகத்துல தான் குடிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ தான் பவிட்ட சொன்னியாமே அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சா அவங்க கண்ணு முழிச்சிருவாங்கன்னு. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காததை செஞ்சா கூட கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதுவும் கூட ஒரு வகையில ட்ரீட்மெண்ட் தான். எனக்கு என் அத்தை குணமாய் வந்தா போதும், அதுக்காகத்தான் இதை குடிக்கிறேன். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. நீ போய் உன் வேலையை பாரு, என்னால எந்த தொந்தரவும் வராது. அதே மாதிரி நீ இத என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? சரி, போய் உன் வேலையை பாரு. ஹலோ, நீங்க கொடுத்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு. அது இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 150 மீட்டர் தூரத்துல உள்ள மாரியம்மன் கோவில் டவரை தான் காட்டுது. சரி, அந்த லொகேஷனை உடனே எனக்கு அனுப்புங்க. சரிங்கய்யா. பவித்ரா ஃபோன் பண்ண இடத்தோட லொகேஷன் கிடைச்சிருக்கு. வாங்க போலாம். வண்டி எடுங்க. அர்ஜுன் வா. இதோ, வண்டியில ஏறு. என்ன போலீஸ்லாம் வந்திருக்கு? ஏமா, இங்க ஒரு சின்ன பொண்ணு வந்ததை பாத்தீங்களா? ஒரு 10 வயசு பொண்ணா சார்? ஆமா. இப்பதான்யா ரவுடி பசங்க துரத்துறாங்கன்னு ஒரு பொண்ணு இங்க வந்துச்சு. நாங்களும் அவனுங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனா அவனுங்க எங்களை அடிச்சு போட்டாங்க ஐயா. சரி, இப்போ அந்த பொண்ணு எங்க போனாங்க? சண்டை நடக்கிறப்பே அந்த பொண்ணை தப்பிச்சு போயிடுன்னு சொன்னோம். அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுச்சு. நீங்க பார்த்தது இந்த பொண்ணான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆமா தம்பி, இந்த பொண்ணு தான். இது யாரு? உன் பொண்ணா தம்பி? ஆமாங்க. எப்படியாவது அந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க தம்பி. ஏன்னா அந்த ரவுடி பசங்க அந்த பொண்ணை இன்னைக்கு ராத்திரியே ஏதாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு சொன்னாங்க தம்பி. பாவம் சின்ன பிள்ளைப்பா அது. சீக்கிரம் போய் எப்படியாவது காப்பாத்திருங்கப்பா. ஐயோ பவி, தப்பு பண்ணிட்டேன் பவி. அவசரப்பட்டு உன் மேல கோவப்பட்டு திட்டி இப்போ உன்னை இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டி விட்டேனே பவி. பவி பவி வேணு, மிஸ்டர் வேணு, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்றீங்க? பவி பெரிய ஆபத்துல இருக்கா சார். என் பவியை நான் கண்டுபிடிக்கணும் சார். அவளுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார். நீங்க இப்படி டென்ஷன் ஆனா எப்படி பவியை கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. இப்பதான் பவி இங்க இருந்து போயிருக்கா அப்படின்னா நிச்சயமா அவ இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க மாமா, பவிக்கு ஒன்றும் ஆகாது. அவளை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வாங்க மாமா, வாங்க போலாம். வா அர்ஜுன் சார். போங்க. ஐயோ கடவுளே, அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துப்பா. மாமா, என்ன அர்ஜுன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பவிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அவளை கண்டுபிடிச்சிருவோம்ல? பயப்படாத அர்ஜுன், பவிக்கு எதுவும் ஆகாது. இல்லை மாமா, அவங்க சொன்னாங்களே அந்த ரவுடிங்க பவியை நைட்டோட நைட்டா எங்கேயோ அனுப்ப பிளான் பண்ணுறாங்கன்னு. அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பாவம் மாமா பவி, அவங்க கிட்ட தப்பிக்க இப்போ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளோ.
அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது மாமா. இன்னைக்கு நைட்டே அவளை கண்டுபிடிச்சிடணும் மாமா. கவலைப்படாத அர்ஜுன். பவி ஏன் பொண்ணு, அவளை ஈஸியா அவளை நான் விட்டுற மாட்டேன். எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சிருவேன். நீ தைரியமா இரு. மாமா வண்டியை நிறுத்துங்க மாமா, வண்டியை நிறுத்துங்க மாமா. மாமா வண்டியை நிறுத்துங்க மாமா. அங்க பவியோட செருப்பு கிடந்துச்சு மாமா. பவி செருப்பா? இது பவியோட செருப்பு தான். அப்படியா? உனக்கு நல்லா தெரியுமா? ஆமா மாமா. அப்படின்னா பவி கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும். என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்துனீங்க? சார், இது பவியோட செருப்பு சார். அவ இந்த பக்கம் தான் எங்கேயோ போயிருப்பா. மாமா எனக்கு என்னமோ பவி இந்த வழியா தான் போயிருப்பான்னு தோணுது. ஒருவேளை அவளை நம்ம தேடி வருவோம்னு நினைச்சு இந்த செப்பலை விட்டு போயிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நம்ம இப்படியே போய் பார்க்கலாம் சார். சரி. ஓகே சார். அர்ஜுன், நீ உள்ள வராத, அது ரிஸ்க். நீ கார்ல ஏறு, சரியா? இல்ல மாமா. சொல்றேன்ல, நீ கார்ல ஏறு. சார், நம்ம போலாம். வாங்க. பவி, நீ எங்க இருந்தாலும் நாங்க உன்னை கண்டுபிடிச்சு காப்பாத்திடுவோம். நீ கவலைப்படாத பவி, நாங்க இருக்கோம் உனக்கு. கஷ்டப்பட்டு லாக்கரை கண்டுபிடிச்சோம். ஆனா அதை திறக்கிறதுக்குள்ள இவர் எங்க வந்து உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரே. இப்ப என்ன பண்றது? சூப்பர், ஃபுல்லா குடிச்சு மயங்கிட்டாரு போல. இதான் சான்ஸ். டக்குன்னு லாக்கரை ஓபன் பண்ணிடலாம். நல்லா மாட்டினியா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த வேலை பார்ப்ப. கொஞ்சமாவது உனக்கெல்லாம் பயம் இருந்தா இப்படி ஒரு வேலை பண்ணுறதுக்கு இங்கே வந்திருப்பியா? அதுவும் நான் இருக்கிறப்பவே இப்படி பண்ணுறேன்னா உன்னை சும்மா விடவே முடியாது. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இப்படி அடுத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சு அதில் நல்ல சொகுசா வாழ நினைக்கிறிய? சே, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சிருந்தா சரி வராது. இப்பவே உன்னை ஒரே போடா போட்டு உன் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இனி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பார்க்குற? இதுக்கப்புறம் உன்னால் ஓட முடியாது, ஒளிய முடியாது. இன்னைக்கு மாட்டிக்கிட்டல, இதோட கதை முடிஞ்சது.
வர வர இந்த வீட்டில் கொசு தொல்லை அதிகமாயிடுச்சு. இப்போ நான் பார்த்துக்கிறேன். இது சரி வராது. இந்த ஆளை இங்க வச்சுக்கிட்டு நம்மளால லாக்கரை ஓபன் பண்ண முடியாது. பேசாம காஃபில தூக்க மாத்திரைய போட்டு இவரை மயங்க வச்சிட வேண்டியதுதான். சார், எஸ். ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? காஃபியா? ஐயோ, அப்புறம் போதில் இறங்கிடுவோம். பேசாம ஜூஸ் போட்டு கொண்டு வா. ஜூஸ் தானே, இதோ வர சார். ம். போலீஸ்னா? டேய் போலீஸ்டா, போடுறா. ரவுடிங்க கிட்ட மட்டும் நான் மாட்டிட கூடாது. நான் ஃபோன் பண்ணதை வச்சு சித்தப்பா எப்படியாவது என்ன தேடி வந்துருவாரு. அவர் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிட கூடாது. ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்திரு.
அங்க என்ன சத்தம் கேக்குது, போய் பாரியா?